அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, சஹருடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வணக்கம் இபாதத்து தான். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இதை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுதோ சூரா ஆல இம்ரான் 17வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இரவுடைய கடைசி நேரம் சஹருடைய நேரத்திலே அவர்கள் பாவமன்னிப்பு கேட்பார்கள். முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இரவுடைய கடைசி நேரம் சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்பார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள். அதே போன்று சூரா அத்தாரியாத் 18வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய அந்த நேரத்திலே இரவுடைய கடைசி பகுதியில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சஹருடைய நேரத்திலே நாம் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேரம், யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அல்லாஹு தாலா அவர்களை மன்னிப்பதாக சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய காலம் ரமதான் அல்லாத காலங்களில்தான், குறிப்பாக நாம் ரமதான் மாதத்திலே 29 நாட்கள் 30 நாட்கள் நோன்பை நோட்பதற்காக வேண்டி, நோன்பை ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி சஹருடைய நேரத்திலே விழித்திருப்போம். அதிகமானவர்கள் கவனமற்றவர்களாக இருப்பார்கள், வேறு வேறு காரணங்களிலே விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த நேரங்களை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாம் பெறுவோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.